சகல போய் சட்டி போட்டு இத்தனை பொட்டப்பளை கூத்து வந்து சட்டி போடாமே வந்துக்கிறேன். நான் கூட சட்டி தைச்சு கொடுப்பேன். போட மாட்டேங்கிறானே. அவன் போட மாட்டேங்கிறான். அப்படியா டிஸ்டர்பா இருக்குதான் சட்டி போட்டா. அங்கே சொல்லி இருந்தா வாங்கிட்டு வர மாட்டேங்க. சின்னப்பட்டியில் கூட வந்து கடையில் வாங்கிட்டு வர மாட்டேங்க. என்ன நிரோத்தா? நிரோத் வந்து உங்க அக்காளுக்கு வாங்கி கொடு. ஊதி தங்கச்சி கூட ஒரு கூட தண்ணி பிடிக்குது. போன வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிரஸா பின்னாடி நிக்கிறீங்களே, பின்னாடி இருக்கிறீங்களே, யாரெல்லாம் கவுச்சு பண்ணாதீங்க. யாரு அவுச்சு விட்டுறாதீங்கன்னு. யாரு மூச்சு விட்டுற கூடாது. விட்டியில மட்டும் மூச்சு எல்லாம் செத்து போயிருவோம்டா. ஏண்டா நீ இருந்தேன்னா நாட்டு போய் செத்து போயிருப்போம். செத்து போடா தாயி. ஒரே பிரச்சனை அல்லாம 16 வாட்டி வச்சுக்கிறாங்க. அமைதியா இருங்க பார்க்கலாம். இன்னும் காலையில் காடு சென்று வானில் வீடு திரும்பும் இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக்கும் பாபர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, விவசாய பெருங்குடி மக்களே, இன்னும் வந்தீங்களே வராதீங்களே கூத்து பாக்க, இன்னும் போட்டீங்களே போடாதீங்களே. தூக்கத்துல வெத்தலை பாக்கு பெரிய மனுஷ மாதிரி பண்ண சுத்த சிகரெட் பண்ண இல்லப்பா. இன்னும் போட்டீங்களே போடாதீங்கன்னா வந்து தூக்கத்துல வெத்தலை பாக்கு. இன்னும் வந்தீங்களே வராதீங்களே எதுக்குன்னு கேக்குறியா? உங்க அக்கால போடுறதுல தூக்கத்துல வெத்தலை பாக்கு போட்டீங்களே போடாதீங்க. இன்னும் 2 மணிக்கு விட்டீங்களே விடாதீங்களே. 2 மணிக்கு தான் விடுவாங்களா? என்ன குசுவா? இல்லப்பா தூக்கத்துல கொட்டாவி. ஆமா. இன்னும் கூத்து பார்க்க வந்தீங்களே, இன்னும் 1 மணி நேரத்துல எல்லாம் குப்புறப்படுத்து தூங்குறீங்களே. இன்னும் 1 மணி நேரத்துல எல்லாம் குப்புறப்படுத்து தூங்குவாங்க. ஆமா ஆமா ஆமா. இன்னும் வயசுக்கு வந்தீங்களே வயசுக்கு வராதீங்களே. இன்னைக்கு தான் வரலாமா நாளைக்கு தான் வரலாமா என்ன ஏங்கி துடிச்சு கொண்டிருக்கோம். எனது 70 வயசு பாட்டி மார்களே. எங்க பாட்டு நேத்தா வயசுக்கு வந்தா பாட்டியா வயசு அதிகமாகி செத்து போயிட்டப்பா. ஆமா அப்படி சொல்றா. இன்னும் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் துணை ஸ்ரீ சத்திய நாடக சபா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் ஏர்கள் டீச்சர் இன்னும் மரக்குட்ட மாதவாதியார் சார்பாகவும் இரப்டி சேர்ந்த சின்னசாமி வாத்தியார் சார்பாகவும் இன்னும் சீலநாயகனூர் சேர்ந்த இன்னும் துறைவாத்தியார் சார்பாகவும் கோமலி சபைக்கு முதற்கண்ட வணக்கம். கையடி இல்ல இந்த லேடிஸ் எல்லாம் எப்படி வேணா கை தட்டலாம். இந்த ஜென்ஸ் மட்டும் கையை கொஞ்சம் மேல தூக்கி தட்டுங்க. ஏன்னு கேப்ப பொம்பளைங்களா நோ ப்ராப்ளம். இந்த ஆம்பளைங்க மட்டும் கையை கொஞ்சம் மேல தூக்கி தட்டணும். ஏன்னு கேப்ப நெப்பு இல்லாம இப்படி கீழே கை தட்டுவாங்க. கீழே கை தட்டும்போது குஞ்சு நச்சிக்குவாங்க. அது மட்டும் இல்ல இன்னும் உயிரின் மேலான விளங்கக்கூடிய இன்னும் பெண்ணாகரம் ஜிஹெச்சில் வேலை செய்து வரக்கூடிய யாரு செம்பலிங்கம் ஐயா அவர்களும் அண்ணா உங்க பேருனா நாகராஜ் ஐயா அவர்களும் இவர்கள் இருவருமே கோமலி வேடத்தை பாராட்டி அவர்கள் சொத்திலிருந்து அன்பளிப்பு கொடுத்தார்கள். என் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், இந்த மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயில் ஆண்டி கண்டி எவ்வளவு ஓங்கி வளருதோ அது போல என் குடும்பத்தில் எந்த நோய் நொடி இல்லாம வாழ வேண்டும் என்று இந்த மேச்சேரி பத்திரகாளி பிரார்த்திக்கிறேன். அது மட்டும் இல்ல இன்னும் அக்னி புயல் யூடியூப் சேனல் அவர்கள் வந்து வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார். யாரு நம்ம நாடகத்துக்காக அக்னி புயல் யூடியூப் சேனல் சேகரண்ணன் வருகை தந்திருக்கிறார். அவர்கள் யூடியூப் சேனலுக்கு அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம். இவர்தான் சேகரண்ணன் தெரியலையா? அண்ணா மத்தலகாரனா இந்த ஊருக்கு வந்து வெகுநேரம் ஆகி போச்சு. ஒருத்தர பேசினா பைத்தியக்காரமாங்க. ஏன் பேசுறதுக்கு சீக்கிரம் ஒரு ஆளை வர சொல்லி விடு.
என்னடா அடிக்கிறவனுக்கு என்ன பைத்தியமா? ஏன்டா கூப்பிட்ட? நீ என்ன சொன்ன? ஒரு பைத்தியக்காரன் சொல்றான். அட நங்கூடி பைத்தியக்காரனா? ஓய் இங்க வாங்க. அடிக்காத, வந்தது அடிக்க கூடாது, செத்து போயிடுவேன். பொழைக்கிற மாதிரி பண்ணணும், இன்னும் டைமுக்கு தேரு. இங்க வா. உன்னை மரியாதை கூப்பிட்டேன், வந்ததும் கை கொடுக்கணும்ல. நான் கை கொடுக்கறதுல என்னத்துக்கு போய் மரியாதை கொடுத்து பேசுறேன். மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுறேன். கண்ணே வணங்கிட்டே கண்ணே. ஆமால சொட்டையா இருக்குது. கண்ணுனே எத்தனை கண்ணு? ஏடா கண்ணு கண்ணுங்கிறியே? ஆட்டு கண்ணா மாட்டு கண்ணா? ஏடா கோழி கண்ணா கொக்கு கண்ணா? ஏடா தேவடி விட்டு போய்யா? என்ன கேக்குற? நான் ஒரு எட்டுக்கிறவனை பார்த்து அப்படி கேட்க மாட்டேன். ஒரு எட்டுக்கிறவனை பார்த்து நான் அப்படி கேட்க மாட்டேன். அது திருப்பிட்டு தான் இருக்குது. பழுப்பு ரிப்போர்ட்ல இருக்கு. நான் கையை வச்சாதான் வேலை செய்யும். என்ன விட்டுக்கிறாங்க அப்படி சொல்லு. நல்லா திருத்தமா எனக்கு காதல வேற மாதிரி கேக்குது. ஆனா கண்ணே உனக்கு பிடிக்காது. வாங்க அண்ணா வணக்கண்ணா. சிங்கக்குட்டி களத்துல இறங்குது. சேகர் சிங்கக்குட்டி என்னடா என்ன அடிச்சுட்ட? நீ சரியான ஆசிரியர். காலையில மேய்ச்சல் நீ பிடிக்கணும். கணேசன் கொடுக்கணும் குழாயில் கரும்புக்கு வந்துரு போகுது. அதையும் சொல்லி கரையேறனு புகை தள்ளிப்படும். அண்ணனே கிடையாது. அண்ணானே ஓட போறா இல்ல, செத்த போட்டு போயினா இல்ல, கருப்பு போட்டு போயினா கிடையாது. எப்பறா அண்ணே? அட அண்ணனும் கிடையாது. என்னோட வயசுல ரொம்ப சின்னாளா இருப்பான். வாங்க தம்பி. வணக்கம் தம்பி. வந்து தம்பினா முடிக்காது, அண்ணனா முடிக்காது. ஆமாடா யுவத்தேனுள்ள வரேன். அண்ணா சொல்லு. அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெரிய பிச்சத்த பை. எப்படி கூப்பிட்டா அந்த பையன் கடிக்கிறான். இல்ல அடிக்கிறான். இவங்கிட்ட அடி தப்பிக்கு என்ன வழி இருக்குது? அப்ப கை போடணும். வாங்க வாங்க ஓ தாத்தா. ஏய் தம்பி கோமாளி, உன் உசுறு அங்கேயே போனா கூட அந்த லைட்டு கம்பல் தான் நீ அந்தான போகக்கூடாது. எத்தனை அடி அடிச்சாலும் அங்கேயே தான் போகணும். அங்கே போனேன்னா அவள் தான் கல் எடுத்து அடிச்சு போகணும். எனக்கு கம்ப தொட்டு அந்தாண்டு தாண்டா. இந்த தாண்டே ஓயிரம் ஓட்டு சம்பாரிச்சு வச்சுக்கிட்டா.
என்ன தாத்தான ஓடிக்கிறோம். தாத்தானே ஆமா. வருஷம் எத்தனாவது வச்சுங்க 2026. இந்த வண்டி போய் தெரியலையே. சரி அப்படியே தான் கிட்டும். சரி உன் இங்கிலீஷ் அப்படியே தான் கிட்டும். 2026 2026ல சரி மதிப்பும் அதிகாரிமா கூப்பிடு. நானும் கம்ப்யூட்டர் காலம் சரி அதெல்லாம் போய் இப்ப நீவ காலம் எப்ப நீவாங்க பாடா கிட்ட கிட்டலாம் அவனுக்கு அப்படியே கிளம்பி நீ அட இப்ப நீவர காலம் இங்கலத்துல அங்க தெரியுது கிளம்பி கூட்டிட்டு வர்றது பாக்குறதுக்கு தெரியும்டா. பாக்கிறதுக்கு தெரிய ஓடுற மாதிரி அதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி கூப்பிடணும். நல்லா கூப்பிடலாம் மாதிரி இல்லையா? வாடா 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 ஓதல ஓடி காத்த இப்பதான் உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு. ஏய் எங்க பார்த்தாலும் எப்படியே கூப்பிடு. காலையில மேச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாலும் பெண்ணாங்கர பஸ் ஸ்டாண்ட்ல ஓய் எங்க மாமியார் கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு கூட அட இப்படியே கூப்பிடணும். நாளைக்கு எலும்பி வந்தா கூட அப்படிதான் கூப்பிடணும். கூப்பிடுவேன் வாங்க அண்ணா சரி நான் 2 மாசத்துல எனக்கு கல்யாணம் இருக்குது. கல்யாணம் வச்சிருக்கிறேன். அதனால கல்யாணத்துக்கு வந்து நம்ம செட்டல்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவோம். என்ன கூப்பிடும் போது அப்ப வந்து எல்லாம் இருப்பாங்க. உன்னை வந்து மரியாதையா நங்கவள்ளி மணிகண்டனா கல்யாணத்துக்கு வந்துருங்க. இதனால தானே அவன் பொண்டாட்டி ஐச்சிக்காரனை கூப்பிட்டு போனான். இல்ல எப்படி அண்ணன் தம்பி மாமன் மச்சன் பெரிய சித்தப்பை இப்பெல்லாம் கத்து கடிச்சவை அட ஓயா புன்னகை என்ன விளையணும் கை கொடுக்குறீ என்ன காரணம்? ஆமா அண்ணானு கூப்பிட்டா பங்கருவேன். சரி மாமானு கூப்பிட்டா பொண்ணு கருவேன். எப்படி கூப்பிட்டா ஒரு டீ கண்ட பக்கம் சரி இதா டீ நீ சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு அங்க வேலை பார்த்துட்டு போயிருவோம். ஆளுக்கு 10 ரூபா டீயோட போயிருங்க. ஆமா அப்படிங்கிற ஏன்னா என்ன கேட்டீங்க ஒரு ஆளை ஒட்ட சொல்லி கூப்பிட்டேன். நல்லா வெசையா ஒடியாந்துக்கிற ஓட்டத்துல வந்து பழவது இருக்குது. நீ எப்படி எப்படி ஒட்டுவ? எனக்கு குதிவாதம். குதிவாதம்? ஓ குதிங்காலவாதம்னு சொல்லி சரி அதனால உட்கார முடியாது. அதனால எப்படி உட்கார சொல்ற? ஐயா நின்னுகிட்டே எட்டாது படுத்துக்கிட்டா பத்தாது மூக்கல மண்ணேறும். மூக்கல மண்ணேறும். அதனால குமிஞ்சிட்டா இடுப்புருண்டை நோவும். ஆம்பளையா பிறந்தாவே எல்லாத்தையும் குந்தனாத்தா வாட்டும். ஓய் சரி கேக்குறேன். அதனால ஆம்பளையா பிறந்தாவே எல்லாத்தையும் உட்காந்தாத்தா வாட்டும். நீ உட்காருயா உண்ணுமா நானு உட்காரு உட்காரு சீக்கிரம் உட்காரு. உட்காந்துட்டா என்ன பியா போடுற ஏன்டா முட்டி போடு. மண்டி போடியா மண்டி போடு. எதுக்குடா மண்டி போட சொல்ற? தெலுங்கு குடிக்க தெலுங்கு குடிக்கவா? நான் இப்படியே உட்காந்துக்கிறேன்டா. இப்படியே உட்காந்துக்கிறியா? அண்ணா உட்கார்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. இதுக்கு மேல தேவையில்ல. ஏன்டா? ஆமா இது தேவையே கிடையாது. உட்காந்துட்டுல கை நல்லா வாயிட்டு விட்டு ஒட்டிக்கிட்டேன். நடுவுல நான் ஓட்டேன் ஓட்டல்றா ஒட்டிக்கிட்டு நல்லா இல்ல உன் கை ஓட்ட கை. ஆமா உங்க அப்பா அடிச்சா அடிக்க முடியல. உங்க தாத்தா அடிச்சா அடிக்க முடியல. நீ அடிச்சு பாக்குற அடிக்க முடியல. நான் எத்தனையோ ஓட்டையில அடிச்சுக்கிறேன். இந்த ரவுண்டு ஓட்டை அடிக்கிறது பெரிய விஷயம். அப்படியா? டிகால் 5 மணி சும்மா இருக்குவா. இந்த ரவுண்டு பத்திலே அடிச்சு போடுறேன். அப்படியா? ஆனா ஒன்னால அடிக்க முடியலங்கிற பொட்டிக்கால ஒரு நாளைக்கு 4 ஆள் அடிக்கிற அப்படியா? என்ன உண்மையா? பெருக்கா ஓட்ட அதனால கைய ஒட்டிட்டியா? ஒட்டிக்கிட்டா. நல்லா வாயை தோற. எதுக்குடா? தெலுங்கு நல்லா டீ குடுக்குற குடிக்க. கண்ணை மூடு கப்புன்னு. எதுக்கு மூடு? 2 கண்ணி மூடுறா போட்டு. எதுக்குடா மூட சொல்றேன்? ஏன்னா ஏன் பணங்காச்சு கொடுத்த நான் தெலுங்கு குடிக்கிறேன். எதுக்கு கண்ணை மூட சொல்றேன் கேப்ப? ஏன்னா இது வந்து கட்ட மரத்து பாடு நொற தும்பிட்டு வரும். ரவுண்டு கண்ணுல படிச்சுனா கூட கண்ணு க்ளோஸ். அதனால கண்ணை முடிக்க வாய் ஒட்டிட்டியா? ஒட்டிக்கிட்டேன். மத்தலக்காரன் ஊத்தலாமா? என்ன ஓட்டு கொடுத்தா நாட்டுக்குறா? எதுக்கு அடிக்கிற? ஒட்ட சொன்ன கண்ண மூட சொன்ன சரி ஏதோ தெலுத்தா ஊத்த சொன்னா ஏண்டா எங்கட என்னடா ஊத்துறேன்? இரு ஏன்னா நீ என்ன வந்து தப்பா புரிஞ்சிட்டு அடிக்கிற. ஒட்டுன்னா எங்க போகணும் தெரியுமா? செம்பம்பாளையம் கூத்துப்பாளையம். என்ன ஓம்பரியா? ஏங்க ஒட்டுன்னா எங்க போகணும் தெரியுமா?
செம்பமலையும் கூத்தமலையும் அங்க போய் பிய்ய பார்த்தா அக்கேட்டத்து போய் பாக்குறேன் இங்க இருக்கும்டா. எங்க அந்த கரெக்ட் பிள்ளையா அங்க போய் பார்த்தா வெத்தலகாரி வரத்தால பிறந்த இல்லைங்க பாட்டி பத்திரகாளி வரத்தால பிறந்த நாடார் பெருங்குடி மக்கள் அதிகம். அவங்க பண்ற மாதிரி நான் பண்ணுவை, நான் பண்ற மாதிரி நீ பண்ணும். வெட்டி ஏட்ட வெட்டி அதுக்கு மேல போலீஸ் வெட்டி எல்லாம் கொலைகேஜ்ல உள்ள போங்க. பணமரத்தை எட்டி 4 பேருக்கு கீழே உட்கார வச்சு கையில கோட்டையை கட்டி கொடுத்து அவங்க மட்டும் நான் பண்ணுவேன். உஷாரா பண்ணணும். படார்னு பாடு தெரியும். நல்லா மரத்துல நல்லா கட்டி பிடிச்சி எப்ப கட்டி பிடிப்ப மரத்தையா நல்லா கட்டி பிடிச்சி நல்லா காலோட காலு பிடி நல்லா உந்தி ஏறி காலை ஏறணும் 2 கைக்கு 2 பிடிக்கிறான். திஸ் இஸ் மொளைய பணமரத்து ஓலைய பணமரத்து ஓலைய எட்டி பிடிச்சி பணம் கொடுத்துக்குது பாரு. அது அப்படியே பட்டு பட்டுன்னு தட்டி செதுக்கு உள்ள விட்டா பணம் கொடுத்தவா பணம் பாளைய அப்படியே பட்டு பட்டுன்னு இப்படி தட்டி இப்படி செதுக்கு உள்ள விட்டா அப்படி சொட்டுன்னு விழுவும். செலவு தண்ணி அங்க போனா தான் ஒட்ட முடியும். இந்த ஊர்ல ஒட்டினா அத்தி மரத்தால் ஊர்ல ஒட்டினா முதுகுக்கு 10 பட்டு போயிருவேன். எனக்கு தெரியாம அடிச்சிட்டு இருக்கிறேன். எங்க பாட்டியை கூத்துப்பா கூட்டு வந்துக்கிறா. ஆமா உண்மையாலும் பாட்டியை கூத்துப்பா கூட்டு வந்துட்டேன். எங்க இருக்கிறான்னு கேப்ப எங்க பாட்டியை வந்து கூத்துப்பா கூட்டு வந்து ரைட்டு தான். ஆனா கூட்டு வந்து எங்க பாட்டியை அடக்கம் பண்ணி சேர் மேல உட்கார வச்சுக்கிறேன். இந்த பாட்டி போன இடத்துக்கு நீ என்னைக்கு போவ? கூப்பிட்டுக்கிறாங்க ஏங்க அதெல்லாம் போகட்டும். இவ்வளவு நேரம் என்ன கேட்டீங்க? இனிமேல் உங்களை கேட்கிறேன். மொட்டை முட்டை பையனா சொல்லு. திறந்து வாயினா எங்க அப்பா பேரை சொல்றதுக்கு இல்ல உங்க அப்பா வேற எங்க அப்பா வேறயா? இல்ல 2 பேர் தப்பா ஒண்ணு தப்பா. நாங்களா ஒரு நாடகக்காரனா இந்த மேச்சேரி படத்துக்கு எவ்வளவு வாடகை? கவலை போக்கும் கலை வித்தவனார்கள் எல்லாம் எளிய ஒரு எளிய விட மாட்டேங்குது. மனக்கவலை போக்கும் கலை கூத்தாடிங்க. கூத்தாடுறீங்க அண்ணா. உங்களுக்கு என்னென்ன நாடகம் தெரியும்? உனக்கு என்ன நாடகம் வேணும்? ஏன்னா ராமாயணத்துல வந்து நவாகுத்தா நாடகம் தெரியுமா? அது எந்த இடத்துல இருக்குது? அது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாது. யாராருக்கு சந்திப்பு? ஆனா அத கேக்குறியா? அத தெரியலையே. நாடகம்னா எனக்கு தெரியும். லவா குச்சா நாடகம்னு கேள்விப்பட்டுக்கிறேன். அந்த நாடகத்துல ஒரு பாட்டு லவா அங்க கடையில வாங்கிட்டு வரேன். லவா குசாவுல யாராருக்கு சந்திப்பு எந்த இடத்துல? இதே இடத்துல தான் உங்களுக்கு டேஜ் போட்டா புளுத்துவாங்க. இதெல்லாம் 4 மணில இருந்து டேஜ் போட்டாங்க. நாடகத்துல யாராருக்கு சந்திப்பு? மத்தாளக்காரருக்கு கொள்ளக்காரர் சந்திப்புல விடு. ஏய் நடிகரா பொண்டாடி முக்கியா போயிருவாங்க. வாங்க ஆஞ்சனார் போய் செய்திகளை சொல்றாரு. ஆமா அந்த இடத்துல கேக்குறேன். அந்த இடத்துல என்ன கேக்குறேன்? சீக்கிரம் பாடுவாயா? பாடுன்னா இப்பே அட்வான்ஸ் கொடுக்குறேன். ஆகட்டும். சரி பாடு. வாங்க ஏங்க போன டைம் நல்லா கூத்தாடகல. போன சீசன்ல நல்லா உடம்பு நல்லா ஆள் நல்லா தாட்டிரிக்கு நல்லா உடம்பு நல்லா பாடியா இருந்தேன். உடம்பு இப்படி துரும்பை அழைச்சு போயிட்டேன். எப்பயுமே இப்படிதான் இல்ல ஏன்னா இப்படி உடம்பு இப்படி போயிருச்சு உனக்கு? ஏன்டா சோத்துக்கலாம் வருது. என்ன அடிக்கிறாங்க? ஓம்சத்துக்கு வெளி பூசாரி. சுவாமி அதாவது நவாகுச நாடகத்துல ராமராகப்பட்டவர் அதாவது பற்றி எழுதி அனுப்புறாரு. எப்படி? சீதாபிராமனை வனத்தில் விட்டது நியாயமா தவறா? நியாயமா தவறா? சரி நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க என்ன அப்படின்னு குதிரைக்கு பட்டயம் கட்டி அனுப்புறாரு. சரி அப்படி பட்டயம் கட்டி அனுப்புறப்ப எல்லாரும் ராமன் சேர்ந்தது சரிதான் அப்படின்னு சொல்லி பட்டயம் எழுதுறாங்க. சரி ஆனா லவா குசா பார்த்து என்னதான் மனைவி இருந்தாலும் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அதாவது ஒரு கொலை கூட பண்ணிடலாம். ஆமா காணகத்தை அனுப்புறது தவறு தானே? தவறுதான். கட்டிய மனைவியை காணகத்துக்கு எப்படி அனுப்பலாம்? எப்படி அப்படின்னு குதிரையை பிடிச்சு கட்டிடுறாங்க குதிரையை. சரி அப்படி குதிரை
பிடிச்சு கட்டுறப்ப ராமரும் லவாகுஷா மூவரும் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டு ராமர் கீழே சாஞ்சிடுறாங்க. சரி, இந்த ராமர் சாஞ்ச செய்திய ஆஞ்சன தேவர் போய் சேவகத்தை சொல்ல, அந்த செய்தியாகப்பட்டவள் இப்படி சொல்லி அழுகுறான். சாமியும் வந்தாரா, சண்டையை செய்தாரா, அந்த சந்தனம் மார்பல சாரம்பு பாய்ந்ததா, அந்த குங்குமம் மார்பல கூரம்பு பாய்ந்ததா, இப்படி ராமர் சாதிச்சாரேன்னு அழுகுறான். சீதா இப்படி அழுகுறா. சாமி, லவாகுஷ நாடகம். லவாகுஷ நாடகம் எல்லாம் முடிச்சிச்சு. இப்ப அட்வான்ஸ் கொடுக்கறதா இருந்தா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா எங்க வீட்டுக்கு போற. சரி, எங்க வீட்டுக்கு போனதும் வெளியே வாசப்படையில் நின்னுட்டு அம்மா நிப்பிட்டா சரி, எங்க வீட்டுக்கு அப்படியே புடிங்கி கொடுப்பா. மைதியா இல்லைங்க, அப்படி பணம் மயிரி அப்படியும் கொடுப்பா. பாட்டு பாடினா 4 அடி குத்தல. சரி, நான் அட்வான்ஸ் கொடுக்கப்படி கை நட்டு. சாமி, இப்ப சில்றல்ல துண்டு பிடி தான் ஒண்ணு கூட. சின்னதாயம்மாள் செத்த சிவன்பதி சரி மாண்டு வைகுந்தம் சாலுவாக சாமீப சாலித்தம் என்று சொல்லக்கூடிய சரி 4ஆம் அறிவி முக்தி மாசம் அந்த காலத்தில் ஆகட்டும். அதாவது கணேசன், தங்கராஜ், சென்னம்மாள், மணி, ரேணுகா, மகேந்திரன், மகேஷ், சரி இன்னும் பேரம் பேத்திக அனைவரும் உறவினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நாடகம் வைத்துள்ளார்கள். அப்படியே இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அருமையான நாடகம் தான். என்ன நாடகம் சாமி? நாகக்கன்னி கல்யாணம். நல்ல அரவான் பிறப்பு. ஏ சாமி, உலகி திருமணம் இன்னைக்கு? ஆமாடா, டேப்லெட்லி அதே நாடகம். சரி, உலகி திருமணம், நாகார்ஜுனன் சண்டை. இந்த நாடகத்தில் முதல் சபை தருவார் யாரு? நாகலோகத்தையே பொற்பிடமாக ஆண்டருளிய நாகராஜ மன்னன் சபைக்கு தருவார். என்கிற அப்படிங்க உள்ள இருக்கிறாரா? என்ன கேஸ்ல? கருப்பளிப்பு கேஸா, இல்ல கஞ்சா கேஸா, இல்ல ரேப் கேஸா, இல்ல சாராய கேஸா, இல்ல திருட்டு கேஸா? எடுத்துட்டியாண்டா? நீங்க உள்ளகிறாரு சொன்னீங்கல்ல, அதனாலதான் என்ன கேஸ் சொன்னேன். நம்ம நாளை போற கொட்டாயிடாது. அரண்மனையா? விடியற மட்டும் மூத்திர கொட்டாயினாங்க. ஏங்க இப்ப எதுல வராபடி? இப்போ ரவி ஏத்தாரு 4500 ரூபாய் கேக்குறான் சொர்க்கராஜத்துக்கு. அதுலயும் ரேடியோ பண்ணிட்டு வருது. போனால் போகட்டு அப்படி பாட்டு பாடுறது. தாவு போறது சரி, அவர் ரவி ஏறிட்டு வராரு. ரதை ஏறிட்டு வராரு. ஆனா ஒரு வேலை என்கிட்ட பேசுற மாதிரி அந்த ஆளுகிட்ட பேசாத. ஏன் வெறுக்கிட்டு கையை வச்சிருவாங்க.